Hi friends, welcome back to our channel Online Samayalarai. இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு கேரளா ஸ்டைல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. 5-6 பல் பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இடித்து சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை பிசையும் போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ஷேப்புக்கு உருட்டிட்டு அதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க.
அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.